சொல்லுவாங்க. கோன்னா தலைவன், பெரியவன், விசேஷமானவன், கோன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கோன் உயர அப்படின்லாம். அப்போ தலைவன் இருக்கிற இடத்துக்கு பேர் கோயில், தலைவன் உலாவர இடத்துக்கு பேர் ஆலயம். தலைவன் இருக்கிற இடத்துக்கு ஒரு விசேஷமான ஒண்ணு ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த இருக்கிற இடத்துக்கு பேர் கோயில். விசேஷமான ஒண்ணு சுத்தி வந்ததுன்னா அந்த இடத்துக்கு பேர் ஆலயம். லயத்து இருக்கிறதுனால குதிரை லயம் அப்படிலாம் சொல்லி வச்சிருப்பாங்க. குதிரை ஒரு இடத்துல நிக்காது, போவோம். பெரும்பகுதி குதிரைங்க வந்து உட்கார கூட உட்காராது, நின்றுனே தான் ரெஸ்ட் எடுக்கும். அதோட ஓய்வு எடுக்கிற பண்பே நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே நிற்கும். அதனால அது லயம். ஆன்மா அல்லது மனம் உள்ள வந்து இந்த உடம்பு முழுசுமே லயிச்சிருக்குது. அதனால இது ஆலயம், உடல் முழுசுமா. ஆனா சில இடத்துல மட்டும்தான் மையம் கொண்டு இருக்குது, அந்த இடத்துக்கு பேர் கோயில். வலது இடத்துக்கே மீனிங் வேறவா இருக்குது. வலம் வரத்துக்காக வச்சா அது வலது கால், உட்காரத்துக்காக வச்சா இடம் பார்த்து அந்த இடத்துல அமரத்துக்காக வச்சா அது பேர் இடது கால். இடமா இருக்கிறது இதயம் இருக்கிற பக்கம், அதனால அது இடப்பக்கம். இடமா இருக்கிற பக்கம் அது இடம். முன்னாடி சொன்னல கோயில் அப்படின்ட்டு அந்த இடம். அப்போ இடம்னு சொல்றது பக்கம் இடது பக்கம், வலம் வரத்துக்கான பக்கம் வலது பக்கம். எந்த காலை ஒன்றா வச்சுக்கலாம். வலம் வரணும்னு நினச்சா வலக்காலை வைக்கணும், அமர்ந்து உட்கார்ந்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இடக்கால் வைக்கணும். 2 கால் இருக்குது இப்போ, இடது கால் வலது கால்ன்ட்டு. இடமா இருக்கிற ஒரு கால், வலதா கால்னா நீங்கள் கீழே இருக்கிற கால் மட்டும் சொல்ல முடியாது. என்கிட்ட உபதேசம் வாங்கினவங்களுக்கு மீனிங் வேற. அப்போ அந்த காலை புரிஞ்சு அந்த காலில் நிற்கிறது. சுவாசத்துக்கு இன்னொரு பேர் கால். சுவாசம் போய் வருது இல்லை, அது பேரும் கால். வரத்தும் போகிறதும் மாதிரி இருக்குது. ஸோ வரத்தையும் நிறுத்த முடியாது, போகிறதையும் நிறுத்த முடியாது. ஸோ இடத்தையும் நிறுத்த முடியாது, வலதையும் நிறுத்த முடியாது. ஸோ இலக்கை அடையணும்னா 2 கால்லையும் வாழணும். அதாவது பொருள் சார்ந்த வாழ்க்கையும் வாழணும், அருள் சார்ந்த வாழ்க்கையும் வாழணும். பொருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இல்லை இப்படி